ஹாய் எவ்ரிவன், வணக்கம். இந்த கணக்கை பாருங்கள். இந்த கணக்கில் ஒரு வட்டத்தின் பரப்பளவு தரப்பட்டிருக்கு 64 பைன்னு. சிறிய வட்டத்தின் பரப்பளவு தான் உங்களுக்குள்ள கேள்வி. இப்போ ரெண்டு பக்கம் நீளம் தரப்பட்டிருக்கு 18 சென்டிமீட்டர், இன்னொரு பக்கம் 25 சென்டிமீட்டர். சரி, இதில் எப்படி சிறிய வட்டத்தின் பரப்பளவை காண்பது? உங்களுக்கு எதுவும் ஐடியா? ஓகே பிள்ளைகள், இப்போ பாருங்கள், ஒரு சிறிய பகுதி ஒன்று காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பெரிய வட்டத்தின் பரப்பளவு 64 பைன்னு தரப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு வட்டத்தின் பரப்பளவுக்குரிய சமன்பாடு பையார் வர்க்கம். அப்போ இந்த பையார் வர்க்கம் 64 பைக்கு என்னவாக இருக்கும்? சமனாக இருக்கும். அப்போ நான் எழுதியிருக்கேன் பாருங்கள், 64 பை சமன் பையார் வர்க்கம். இந்த பையும் வெட்டும்பட ஆர் வர்க்கம் சமன் 64. அப்போ இந்த வர்க்கத்தை நீக்க வர்க்கம் மூலம் கொடுப்போம். அப்போ ஆர் சமன் 8 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம ஆறுங்கிறதுக்கான கண்டுபிடிச்சிட்டோம். பெரிய வட்டத்தின் ஆறை 8 சென்டிமீட்டர்னு. அப்போ பாருங்கள், நான் குறிப்பிட்ட இடத்துல மையப்புள்ளிருந்து பழைய தொடுக்கிறது உங்களுக்கு ஆறைன்னு தெரியும். அப்போ நான் 8 சென்டிமீட்டர் போட்டிருக்கிறேன். அப்போ 8 சென்டிமீட்டர் இந்த ஆறை இருக்கிறனால மேற்பகுதியும் அந்த துண்டும் 8 சென்டிமீட்டராக இருக்கும், கீழ்ப்பகுதியும் 8 சென்டிமீட்டராக இருக்கும். அதை நான் குறியீட்டில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். அடுத்து இதன் முழு நீளம் நமக்கு தரப்பட்டது 18. ஏன்னா ஆரம்பத்தில் தரப்பட்டது 18. அப்போ நம்ம 18லேருந்து 8 கழிச்சா மிச்சம் இருக்கிறது எத்தனை? 10. ஓகேங்களா? சரி, நமக்கு திரும்பி கீழே சிறிய வட்டத்துக்கு வருவோம். சிறிய வட்டத்தின் ஆறை நான் சிறிய சிம்பிள் லெட்டர்ஸில் ஆர் போட்டிருக்கிறேன். இப்போ இந்த ஆறை நேரடியாக மேலே எடுக்கும் பொழுது அந்த சிறு பகுதியும் ஆறாக இருக்கும். இப்போ முழு நீளம் 18 இருந்துச்சு. அந்த 18ல் நம்ம என்ன செய்கிறோம்? 8 கழிக்கிறோம், 10. அப்போ இந்த இடப்பக்கம் உள்ள பகுதி 6 இருக்கிறனால அந்த நடுப்பகுதி 10 மைனஸ் 6ங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரலாம். அந்த நீளம் 10 சய 6. ஓகேயா? அதே மாதிரி இந்த சைட்லேயும் இதண்ட முழு நீளம் 25ன்னு தரப்பட்டிருந்துச்சு. அப்போ 25லேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? 8 கழிக்கிறோம், அப்போ 17. அந்த நடுப்பகுதி 17 சய 6. இதே மாதிரி பெரிய வட்டத்தின் மையப்புள்ளியும் சிறிய வட்டத்தின் மையப்புள்ளியும் இணைக்கப்பட்டு ஒரு கோடு நீட்டப்பட்டிருக்கு பாருங்கள், கருப்பு கலர் கோடு. அப்போ நமக்கு இப்போ இதை வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு ஐடியா வரும். அந்த இடத்துல நடுப்பகுதி பாருங்கள், ஒரு செங்கோண முக்கோண வடிவத்தில் இருக்குது. அப்போ அந்த செங்கோண முக்கோண வடிவத்தில் செங்குத்தீரமாக 17 சய 6 எடுக்கலாம், அடிப்பகுதி 10 சய 6 எடுக்கலாம். அப்போ அந்த மையப்புள்ளியில் பெரிய வட்டத்தின் மையப்புள்ளியும் சிறிய வட்டத்தின் மையப்புள்ளியும் எடுக்கிற செம்பக்கத்தை நம்ம ஒரு நீளமாக எடுக்கலாம். ஆகவே அந்த செம்பக்கத்தின் நீளம் 8 சக 6ன்னு எடுக்கலாம். இப்போ இதை அடிப்படையாக கொண்டு இப்போ இந்த செங்கோண முக்கோணத்தின் பைதகரஸ் தொடர்பு உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு தெரியும், ஒரு செங்கோண முக்கோணம் ஒன்றின் செம்பக்கத்தால் உருவாக்கப்படுகின்ற சதுரத்தின் பரப்பளவானது செங்கோணத்தை ஆக்குகின்ற சதுரங்களின் பரப்பளவுகளின் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். 17 சய 6 முழுவதின் வர்க்கம் சக கீழ்ப்பகுதி 10 சய 6 முழுவதின் வர்க்கம் சமன் 8 சக 6 முழுவதின் வர்க்கத்துக்கு சமனாகும். எனவே அதனை அடிப்படையாக கொண்டு பாருங்கள், நான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. 17 சய 6 முழுவதின் வர்க்கம் சக 10 சய 6 முழுவதின் வர்க்கம் சமன் 8 சக 6 முழுவதின் வர்க்கத்துக்கு சமனாகும். இப்போ நம்ம இதோட விரிவு எழுதுவோம். 17 வர்க்கம் 289. அடுத்ததாக நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது 2 17ஓட பெருக்கி 6ஓட பெருக்கும் 17 34. 34ஓட மைனஸ் 6 பெருக்குன்னா மைனஸ் 34 ஆர். அடுத்தது சக 6 வர்க்கம் சக அதே மாதிரி மற்றது 10 வர்க்கம் 100. 2 கொண்டு போய் 10ஓட பெருக்குன்னா 12 20. 20ஓட 6 பெருக்குன்னா 20 ஆர். சய வர்க்கம் சக 6 வர்க்கம்னு வரும் சமன் 8 வர்க்கம் 64. 8 16 ஆர் சக 6 வர்க்கம். அப்போ அதை நம்ம சுருக்கி எடுக்கும் பொழுது 2 ஆர் வர்க்கம் மறை 54 ஆர் சக 389 சமன் 64 சக 16 ஆர் சக 6 வர்க்கம். இதை நீங்கள் மேலும் சுருக்குனீங்கன்னா எல்லாத்தையும் ஒரே சைட் கொண்டு வந்தீங்கன்னா ஆர் வர்க்கம் மறை 70 ஆர் சக 325 சமன் 0. இதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியான்னு வந்துடும். ஆர் வர்க்கம் சய 70 ஆர் சக 325 சமன் 0 இருபடி சமன்பாட்டு வடிவத்தில் இருக்குது. அப்போ அதில் மூவுறுப்பு கோவை இருக்கிறனால 325 பெருக்கம் 65 5ஆல் பெருக்குனா 325 வரும். அப்போ அந்த 65ஓட 5 கூட்டுனா 70 வந்துடும். அங்கே மறை 70 இருக்கனால ரெண்டுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? மறை கொடுக்க போகிறோம். மறை 65
மறை 5. அப்போ ஆர் மறை 65 பிரக்கெட் ஆர் மறை 5 சமன் 0. அப்போ நம்ம இதில் எடுக்க வேண்டியது உங்களுக்கு தெரியும், ஆர் சமன் நேர் 65, ஆர் சமன் நேர் 5ன்னு வரும். ஆனால் உங்களுக்கு எடுக்க வேண்டியது ஆர் சமன் 5. ஏன்னா இதோட முழு நீளம் அங்கே தரப்பட்டது 25ம் அந்த சைட் மறுபக்கம் 18ம் ஆகும். எனவே நம்ம எடுக்க வேண்டிய நீளம் ஆர் சமன் 5 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ சிறிய வட்டத்துக்கு வருவோம். அப்போ சிறிய வட்டத்தோட ஆர் நம்ம 5ன்னு எடுத்தால் நமக்கு இப்போ இதோட பரப்பளவு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 5ன்னு எடுத்தால் 5 வர்க்கம் 25, 25 பைத்தான் இந்த சிறிய வட்டத்தின் பரப்பளவாக இருக்கும். நல்லது பிள்ளைகள், மீண்டும் இன்னும் ஒரு ஒலிம்பியாட் கணக்கில் சந்திப்போம். நன்றி.